சென்னையில் பைக் ரேஸ் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை ராயப்பேட்டையில் பைக் ரேஸ் ஓட்டி சென்ற 2 இளைஞர்களின் வாகனம் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மேலே மோதியதில் அந்த எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த அப்பாவி இருசக்கர வாகன ஓட்டியும் பலியாகிவிட்டார். இது தொடர்பான செய்தி தாம் நாம் பார்க்கிறோம். கடவுளே உனக்கு கண்ணில்லையான்னு பைக் ரேஸ் ஓட்டி வந்த இளைஞர்களால் பலியான தன் கணவரை நினைத்து கதறியபடி அவரது மனைவி அழுத காட்சிகள் நெஞ்சை உழுக்குது பாருங்க. இப்போ திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள், அவரது உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகள், அந்த மேம்பாலம் முழுவதுமாக ஒரே இரத்தக்கரையாக இருக்கின்றது. இன்னும் எத்தனை அப்பாவிகள் உயிரை பலிவாங்க போகுது இந்த பைக் ரேஸ் அப்படின்னு தெரியல. சென்னையில் பைக் ரேஸ் ஓட்டக்கூடிய இளைஞர்களின் அட்டகாசத்துக்கு எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. முதல்ல விபத்தை நேரில் பார்த்த அஸ்கர் என்பவர் சொன்னதை கேளுங்க. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்தாங்க. ஏன்னா 2 பேரும் அது எப்படின்னு சொல்ல, அது வாலிப வயசுன்னு சொல்லலாம். அவங்க ஏற்றுக்கிறது ஃபாஸ்ட்டாக தான் வந்தாங்க. ஆப்போசிட்லேருந்து வந்தாங்க, அவ்வளோதான். ஆப்போசிட்டில் இந்த ஷைன் பைக்கில் வந்த நபர் குமரன்றவர், அவர் எப்படி அவரு ஃபாஸ்ட்டாக தான்? இல்லை, அவர் ஸ்லோவாக தான் வந்தார். இல்லை, ஷைனில் வந்தார். அவர் நார்மலாக தான் வந்துட்டார். அவங்க ஃபேமிலி வந்தவர் கூட அவர் 40 ஸ்பீடுக்கு மட்டும் ஓட்ட மாட்டாங்கண்ணா. ஆனால் நான் ஏறும்போது கூட அவர் மொல்லமாக தான் போயிட்டு இருந்தார். ஏன்னா இங்கேருந்து வந்தவர் தான் அவர். நான் இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க ஃபாஸ்ட்டாக வந்தது. ஏன்னா நான் பிரிட்ஜ் ஏறும்போது தான் அவங்க அந்த டைம்லேயே சவுண்டு கேட்குது. அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல சைலன்சர், அந்த ஃபாஸ்ட்டாக அவ்வளோ போயிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த பிரிட்ஜ் மேலே ரேஸ் ஓட்டுறாங்கடா தம்பி, நீ பார்த்து போன்னு அடிக்கடி தன் தம்பிக்கு எச்சரிக்கை கொடுத்து வந்த அண்ணனே அந்த பைக் ரேஸுக்கு தற்போது இரையாகி இருப்பது கொடுமையின் உச்சம். அந்த பேட்டியை பாருங்க. இங்கே நிறைய நட என்கிட்ட சொல்லுங்க, நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்லுங்க, தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து வாடா, ரேஸ் ஓட்டுறாங்கன்னு. ஆனால் ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணனோட உயிர் போயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. ராயப்பேட்டை பேகம் சாஹிப் சாலை பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சுகைல் தனியார் கல்லூரி ஒன்றத்தில் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதே பகுதியைச் சேர்ந்த செல்போன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய சோயல், இவங்க 2 பேரும் புதன்கிழமை இரவு ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் அதிவேகமாக பைக் ரேஸ் போயிருக்கிறாங்க. சுமார் ஒரு 10-30 மணி இருக்கும்னு சொல்கிறாங்க. ராயப்பேட்டையிலிருந்து அண்ணா சாலை நோக்கி பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் 2 பேரும் விலையுயர்ந்த இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சீறி பாய்ந்து சென்ற போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததுனால வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. 2 வாகனங்களும் பல மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு சுக்குநூறாக நொறுங்கி போயிடுச்சு. அந்த காட்சியில் நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் மேம்பாலத்தின் எதிர் திசையில் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு மெதுவாக சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த இன்னொரு இருசக்கர வாகனத்தில் பயணித்த அந்த இருசக்கர வாகன ஓட்டி அவர் மேலே இந்த வாகனங்கள் எல்லாம் மோதி அந்த நபர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு. இந்த விபத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் சுகைலும் எதிர் திசையில் வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த 49 வயது நபர் குமரன் என்பவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். இன்னொரு பைக்கினை ஓட்டிச் சென்ற மற்றொரு இளைஞர் சோயல் படுகாயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து ஏற்பட்ட பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் வாகனங்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. ரத்தம் ஆறாக ஓடிய காட்சிகள் எல்லாம் எல்லோரையுமே பதற வைக்குது. விபத்து நடந்த பீட்டர்ஸ் மேம்பாலம் வழக்கம் போல போலீசாரோட அந்த பேரிகார்டு எல்லாம் போட்டு மூடிதான் வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த இளைஞர்கள் எப்படி பைக் ரேஸ் சென்றார்கள்னு தெரியல. சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது போலீசார் ஆய்வு நடத்திக்கிட்டு வர்றாங்க. விபத்தில் உயிரிழந்த அப்பாவி இருசக்கர வாகன ஓட்டி குமரன் தியாகராய நகரில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வந்திருக்கிறாருங்க. இவருக்கு மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்கு. ராயப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் அடிக்கடி இது மாதிரியான பைக் ரேஸ் போகிறாங்க. காவல்துறையினர் சரியாக அவர்களை கண்காணிக்காமல் விட்டதால் தான் இப்படி ஒரு அநியாயமாக உயிர் போயிடுச்சுன்னு இறந்த குமரனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. பைக் ரேஸ் இளைஞர்களின் அட்டூழியம் பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த இன்னொரு இளைஞர் சொல்கிறாரு, அதை கேளுங்க. நீ சாவுனா எங்க சாவுடா நாயே, யார் சார் பாத்துப்பா சாவுனா நீ சாவுடா, தனியா போய் சாவுடா. சின்ன குழந்தைங்க சார், 2 கை குழந்தைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க. சாவுனா நீங்க போய் தனியா சாவுங்க எங்கேயாவது. ஏன் உங்களுக்கு ரேஸ் ஓடுறது இடமே இல்லையா உங்களுக்கு? இந்த பைக் ரேஸ் ஓட்டி சென்றார் இல்லையா, இறந்து போன சுகைலின் சமூக வலைதள பக்கங்களை பார்த்தா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. பல நாட்களாகவே அவர் பைக் ரேஸ் போயிருக்கிறாரு. குறிப்பாக சென்னையின் பல முக்கிய சாலைகளில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில்
நண்பர்களோட பைக் ரேஸ் செஞ்சு அதையெல்லாம் ரீல்ஸ் வீடியோக்களை அவர் பதிவிட்டு வந்ததும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது ஃபைன் போடுறது தான் வழக்கமாக இருக்குன்னு சொல்றாரு அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜின்னா அப்படிங்கிறவர். சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணும்போது ஃபைனில் வந்து லாக் போட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ண முடியும். ஆனால் அது நிர்ணயமான தீர்வு கிடையாது. அபராதன்றது கடுமையான தண்டனையே கிடையாது. ஒரு உயிர் சம்மந்தமே இல்லாத உயிர் வீட்டிலேருந்து போனது இப்போ பாடியாக வந்து பத்து கிடக்காது. அது என் வீட்டில் செத்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் செத்தாலும் சரி, இழப்பு தான். ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், சட்டம் கடுமையாக இல்லையா, அல்ல அமல்படுத்துகிற அதிகாரிகள் மேலே பிரச்சனை இருக்கா, ஏன் தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? இல்லை, ஏற்கனவே ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருந்தனாக்க வெளியில் விட்டுடலான்னு. ஆனால் வந்து இந்தியா தான் உலகத்திலே அதிகமான ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தில் கொண்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் விடக்கூடாது, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன இருக்கோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக ஏற்கனவே வந்து 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட். ஒருத்தர் மோட்டார் வேகமாக ஓட்டி யாருக்காவது உயிரிழப்பு இருந்ததுனாக்க 2 வருஷம் அப்படின்னு 304A அதில் இருந்தது. இப்போ புது சட்டங்கள் பிஎன்எஸ் சொல்றதுல வந்து 2 வருஷம்ன்றது 5 வருஷமா இருக்கு. அப்புறம் சொல்லாம போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டோம், அப்படி ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, ஹிட் அண்ட் ரன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க 5ன்றது 10 வருஷம் ஆக்கியிருக்கு. ஆனா இந்த சட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அமல்படுத்தக்கூடிய இலாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அவங்களோட டிபார்ட்மெண்ட், அது ரெண்டுத்துலயும் ஒரு ஒரு மெத்தன்மை இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் காரணம்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட. இது மாதிரி விபத்து வந்து ராயப்பேட்டால நடந்த விபத்துக்கு ஒருத்தர் ஸ்பீட் ரேசிங்கிறது வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல சட்டம் குற்றம். அதுல ஒன்றும் அதிகமா பனிஷ்மெண்ட் இல்லை, 6 மாசம் அதிகமா சொல்லியிருக்காங்க. ஃபைன் தான் நார்மலா 5000 rupees இஸ் த ஃபைன். இன்சூரன்ஸ் சாதாரணமா தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்க யார் ஓட்டினாலும் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டோம்னா ஸ்பீட் ரேசிங்க்கு எக்ஸெப்ஷன் இருக்கும். ஆகினால இன்சூரன்ஸ் கூட கிடைக்காது. ரொம்ப பெரிய கொடுமை அது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து நம்மிடையே உளவியல் நிபுணர் அபிலாஷா இணைகிறார். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. மேடம், இப்போ இந்த இளைஞர்கள் தொடர்ந்து ஹீரோயிசம்னு நினச்சி இந்த மாதிரியான பைக் ரேஸில் ஈடுபடுறாங்க. அப்பாவி மக்களின் உயிர் தொடர்ந்து பறிபோகுதை நம்ம வந்து கடந்த காலங்களையும் பார்த்தோம். அந்த வரிசையில் தான் இப்பவும் இது நடந்துகிட்டு இருக்கு. இவர்களை எப்படித்தான் திருத்துவது? உளவியல் ரீதியாக இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இதில் மெயினாக வந்து நான் அவங்க அப்பா அம்மாவை தாங்க சொல்வேன். இந்த சின்ன வயசில் இவ்வளோ காஸ்ட்லி பைக்லாம் வாங்கி தரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சம்பாரிச்சு நம்ம காசில் வாங்குற வண்டியை யாரும் இப்படி ரேஷ் டிரைவிங் பண்ண மாட்டாங்க. வண்டிக்கு ஏதாவது ஆகிடுமோ இல்லை நமக்கு ஏதாவது ஆகிடுமோ. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் உடல் மேலேயும் உடைமைகள் மேலேயும் ஒரு பயம் இருக்கும். ஸோ இது அப்பா அம்மா எப்படியும் வாங்குறாங்க, மிரட்டி வாங்கிக்கிறாங்க, இல்லை இல்லீகல் விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வர காசில் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு குற்றம். ரெண்டாவது, காலேஜ்லலாம் நம்ம என்ன சொல்லித்தரோம்? இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு மாரல் சயின்ஸு, ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் இல்லைன்னா அப்புறம் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்புறம் என்ன படிப்பு தந்துட போகுது அவங்களுக்கு? வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டுமே படிப்பு இல்லை இல்லையா? ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். மூணாவது, என்னதான் நம்ம போலீஸை சொன்னாலும் சட்டத்தை வந்து மதிக்கிறதும் அதை நம்ம அடிப்பணிறதும் மக்களுடைய கடமை. ஒருத்தவங்க மட்டும் மாறினா எல்லாரையும் அது பாதிக்கும். க்ளோஸாக இருந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அது நிறைய பேர் பண்ணுறாங்க, பேரிகேடை மூவ் பண்ணிட்டு அவங்களே ஒரு இது ஆரம்பிக்கிறது, அவங்க பின்னாடி 10 வண்டி போகிறது. அதே மாதிரி ராங் ரூட்டில் ஆப்போசிட்டில் வர்றதை வந்து ரொம்ப பெருமையாக, இன்ஃபேக்ட் நம்ம ரைட்டாக போகிறவங்களும் ஒரு முறைச்சிட்டு அவங்க போவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. இது எங்கேயோ எப்பயோ நடக்குதுன்றது இல்லை, இங்க சிட்டிக்குள்ள நடக்குதுன்றப்ப இது ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடும். சிட்டிலேயே எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்னொன்னு, அப்படி பைக் ரேசிங் தான் முக்கியம், அதை ப்ரொஃபஷனலா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கான ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதுக்கான ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் இருக்கு. அங்க போய் நீங்க பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை அதை நோக்கி கொண்டு போய் இந்தியாவுக்கு மெடல் வாங்கிட்டு வரலாம், அது வேற விஷயம். ஆனா இது வந்து முழுக்க அஜாக்கிரதை, ஒரு அசால்ட், அடுத்தவங்களை பத்தி கவலை இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஈகோவை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பைக் ரேசிங். எத்தனை பேருக்கு வந்து பதற்றம் இருக்கும், நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க, நோயுற்றவர்கள் இருப்பாங்க, அவங்க ரோட்ல போறப்ப இந்த ஸ்வைங்கு போகும்போது அவங்களுக்கு தலை சுத்தம், படபடப்பு வரும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அண்ட் உண்மையிலேயே ஒரு சீரியஸ் ஆக்சிடென்ட்னா யாரும் வந்து பைக் ரேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு விட்டுருவாங்க.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உளவியல் ரீதியா முதல்ல இளைஞர்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல பைக் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை, காஸ்ட்லி பைக் தேவையில்லை. ஸ்ட்ரிக்டா வந்து இந்த ரேசிங்கை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அது இல்லீகல் தான், பட் அதை மீறி பண்றவங்கள நிறுத்தணும். அண்ட் தண்டனைகளை இன்னும் கடுமையாக்கணும். பெற்றோர் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க பிள்ளைய மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க, ஊர்ல இருக்க எல்லாரையும் காப்பாற்றணுன்ற பட்சத்துல அந்த பிள்ளை கையில இவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயத்த கொடுக்கறது தப்பு. ஸோ பெற்றோருக்கும் இதுல ஈக்குவல் பொறுப்பு இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி மேடம். நேர்களே, புதிய BNS சட்டங்களின்படி, அதாவது பைக் ரேஸ் ஓட்டி செல்லும் அந்த இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பைக்கினை வாங்கி கொடுத்த அவருடைய பெற்றோரும் இந்த விஷயத்தில் வந்து குற்றவாளி தான் என்று புதிய சட்டங்கள் சொல்கின்றது. அதனால பெற்றோர் மேலேயும் மிக கடுமையான நடவடிக்கையை போக்குவரத்து காவல்துறை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.